இன்றைக்கி என்னென்ன ஷாப்பிங்கில் காய்கறி வாங்கி கொடுத்தாச்சு. இன்றைக்கி என்னென்ன வாங்கி கொடுத்துருக்கலாம், சிறுகீரை 2 கட்டு, அப்புறம் முருங்கைக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய், பாவக்காய், இது வந்து இடியாப்பம் ரெடிமேட் இடியாப்பம். இதை வந்து இட்லி பானையில் வச்சு வேக வைக்கணும். அப்புறமா தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடலாம். இட்லி மாவு, வாழைப்பழம், நோரிஷ் வாழைப்பழம், அப்புறம் தக்காளி 1 கிலோ. அப்புறம் பார்த்திங்கன்னா பில்லு 209. ஸோ இது மட்டும்தான் இன்னைக்கு வாங்கினது. இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற கண்டெய்னரில் போட்டு ஒரு நாளாக பேக் பண்ணி வச்சுருவேன். நாளைக்கு வேணும் வந்து இப்போயே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருவோம். ஸோ முருங்கைக்காயை முழுசாக வைக்க முடியாது இல்லையா, கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி சேவ் பண்ணிடலாம். ரொம்ப கட்டில் கட் பண்ணிடலாம். இப்போ இதை நான் வந்து செய்யலை. ஃப்ரைடே எனக்கு சாம்பார் வைக்கணுங்கிறதுக்காக முருங்கைக்காய் வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி வச்சு சேவ் பண்ணிடுவேன். க்ளோஸ் பண்ணி இதில் வச்சிடலாம். நாளைக்கு பாவக்காய் மசால், பீர்க்கங்காவும் பருப்பும் போட்டு கேரட் கீரை பொரியல் இதுதான் நாளையோட டிஷ். இதெல்லாம் வந்து இப்போ கட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். நாளைக்கு ஸ்கூல் கிளம்புறதுக்கு இப்போயே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சோம்னா மார்னிங் சீக்கிரமாக வேலை செஞ்சிடலாம். இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா மல்லித்தலை, இது வந்து வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ அப்படியே எடுத்து பேக் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில்.